முதல்ல வந்து இந்த 2 ப்ரெசன்டேஷன்ஸ்க்கும் என் டீம் மெம்பர்ஸ்க்கு தேங்க் பண்ணிடணும். பிரபஞ்சா அண்ட் அபிராமி, தே டிட் அ வெரி அமேசிங் ஒர்க். ரொம்ப நல்ல வேலை பண்ணாங்க. இந்த ஒரு வருஷமாக வந்து நாங்கள் ஒர்க் பண்ணது தான் இப்போ இங்கே டிஸ்பிளே பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒன்மை ஃபவுண்டேஷனோட சேர்ந்து ஒரு ஃபாண்ட்டை க்ரியேட் பண்ணணும், அதாவது ஒரு 3 ஃபாண்ட்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னும் போது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கருத்து இருந்தது. எல்லாருமே அக்ரி பண்ண கருத்து என்னென்னா, தமிழில் பாடி ஃபாண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, லாங் ஃபார்ம் ரீடிங்கான ஃபாண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றது. புக்கை எடுத்துக்கிட்டோன்னா தலைப்பு வந்து டிஸ்பிளே ஃபாண்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு புக்குக்குள்ளே இருக்க சப்ஹெட்டிங், சப்டைட்டில்ஸ் இது எல்லாமே ஹெட்டிங் ஃபாண்ட்டுன்னு தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட்டை ரீட் பண்ணுவோம். ஒரு புக்கோட மேக்ஸிமம் டெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபாண்ட்டில் இருக்கும். அதுதான் இந்த பாடி ஃபாண்ட் அப்படிங்கிறது. நம்ம அந்த புக்கோட ஒரு நாவலை எடுத்துக்கிட்டோன்னா அந்த கதையோடு நம்ம மூழ்கி போய் அதை படிக்கிறதுக்கு உதவுறது என்னவோ அந்த பாடி ஃபாண்ட்டு தான். அந்த தலைப்போ அந்த டிஸ்பிளேவோ விட அதிகமாக நமக்கு தேவைப்படுறது அந்த பாடி ஃபாண்ட்டு தான். ஸோ இந்த பாடி ஃபாண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எந்த ஒரு காரணத்துக்காகவும் அந்த பாடி ஃபாண்ட் நம்மளோட அட்டென்ஷனை கிராப் பண்ணக்கூடாது எப்போவுமே. அது மட்டும் இல்லாமல் அந்த புக்கோட ஒரு 50 பக்கம் புக் இருக்குன்னா அதை முதல் பக்கத்துலேருந்து 50வது பக்கம் வரைக்கும் எந்த ஒரு பக்கத்தில் எந்த இடமுமே வந்து துருத்திட்டு நிற்கக்கூடாது. என்னை பாரு அப்படின்ற மாதிரி நம்பர்ஸோ லாட்டின் கேரக்டர்ஸோ இல்லை வந்து எந்த மாதிரியான கேரக்டர்ஸாக இருந்தாலும் அது தனித்து தெரியக்கூடாது. இது வந்து நம்மளோட ரீடிங் ப்ளஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு ரொம்ப ஹார்மனைஸ்டான ஒரு ஃபாண்ட்டோட ரீட் பண்ணோன்னா நம்மளோட ரீடிங் ப்ளஷரை வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணும், நம்மளை இன்னும் படிக்க தூண்டும். இதுதான் இந்த பாடி ஃபாண்ட்டோட நேச்சரு. ஸோ இப்போ வந்து நாங்கள் பாடி ஃபாண்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு மெட்டல் ப்ரெஸ்ஸில் இருந்த ஒரு ஃபாண்ட்டை வந்து ரீவைவ் பண்ணுவோம் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணோம். ஏன் மெட்டல் ப்ரெஸ் அப்படின்னா, பல வருஷங்களாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த பிரிண்டில் இருக்குது, எல்லாரும் அதுக்கு பழகி இருக்கும். அப்படின்னும் போது நமக்கு படிக்கும் போது அது வந்து தனியாக தெரியாது. அதனால தான் இந்த மெட்டல் ப்ரெஸ்ஸில் இருக்கிறத வந்து எடுத்து முதல்ல ரீவைவ் பண்ணலாம் அப்படின்றத யோசித்தோம். அதுக்கப்புறம் வந்து ரிசர்ச் பண்ணும்போது வந்து நாங்கள் எப்படி ரிசர்ச் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கலி அக்யூரேட்டாக இருக்கணும். உட்கட் ஃபாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் ஹிஸ்டாரிக்கலி அக்யூரேட். ஸோ நாங்கள் மெட்டல் ப்ரெஸ் வந்து ஹிஸ்டாரிக்கலி அக்யூரேட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் மெட்டல் ப்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டோம். உதாரணத்துக்கு வந்து ரொம்ப ரீசெண்டாக கூட ஒரு கேஸ் வந்துச்சு. துணைக்கால் போட்டு மேலே கொம்பு போட்டால் அதை ரீன்னு சொல்கிறோம், ஆனால் ரான்னு வரும்போது வந்து கீழே ஒரு கால் போடுறோம் அப்படின்ட்டு. இப்போ எல்லாருக்கும் கால்னா புரிஞ்சிருக்கோம், கால் போடுறோம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து இப்போ ஹிஸ்டாரிக்கலி எது அக்யூரேட் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம கால் போட்டு எழுதுகிற ரா தான் ஹிஸ்டாரிக்கலி அக்யூரேட்னு நிறைய பேர் ஒத்துக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் எது அக்யூரேட்டான தமிழ் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறத பார்த்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ரெஃபரன்சஸ் எடுத்தோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நாங்கள் எடுத்த ரெஃபரன்சஸ்ஸு. எல்லா ரெஃபரன்ஸையும் எடுத்து அனலைசிஸ் ஒன்று பண்ணோம். ஒவ்வொரு ரெஃபரன்ஸையும் எடுத்து அனலைஸ் பண்ணோம். இது வந்து நாங்கள் இங்கே அனலைசிஸில் ஒரு பேஜ், ஒரு சாம்பிள் பேஜ் தான் இங்கே வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 80 வகையான புக்ஸ் அண்ட் மேகசின்ஸ், வெவ்வேறு விதமான ஃபாண்ட் இருக்க புக்ஸ் அண்ட் மேகசின்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணியிருக்கோம். 1880 to 1990 அந்த பீரியடில் இருந்த எல்லா பிரிண்ட் மெட்டீரியலையும் எடுத்து அதை அனலைஸ் பண்ணோம். ஆக்சுவலாக ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம்ங்கிறது வந்து ஒரு பெரிய ஆர்கைவ். அந்த ஆர்கைவில் இது எல்லாமே எங்களுக்கு கிடச்சிது, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்பேஸாக இருந்தது இந்த ஆர்கைவ். ஸோ இதில் வந்து இதோட லெஜிபிலிட்டி எப்படி இருக்குது, அக்யூரசி எப்படி இருக்குது, ஹிஸ்டாரிக்கல் லிகேச்சஸை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இதோட ஸ்லாண்ட் எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒரு பெரிய அனலைசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் ஒரு ஃபாண்ட்டை சூஸ் பண்ணோம். இந்த 2 ரெஃபரன்சஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஒரு ரீவைவல் பண்ணுறதுக்கு. முதல்ல வந்து டிசைனிங் டைப் ரீவைவல்ஸ் அப்படின்னு ரிகார்டோ அலோகோ பண்ண அந்த ஒர்க்கு. அதுக்கப்புறம் இந்த திரோ தமிழ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. திரோ தமிழ் ப்ராஜெக்டை வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக எடுத்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு நாங்கள் ஒரு தனி ரெஃபரன்ஸை செட் பண்ணோம் எங்களுக்காக. இப்போது எங்களோட டைப் ரீவைவல் ப்ராஜெக்ட் வந்து திரோ தமிழை விட வித்தியாசமானது தான். இதுதான் நாங்கள் எடுத்துக்கிட்ட ஒரு ஃபைனல் ஸ்பெசிமன் எங்களோட டைப் ரீவைவலுக்கு. இது வந்து ஸ்ரீ சேவகன் அண்ணாமலை கல்லூரி தேவக்கோட்டை ஆண்டு மலர் 14ஆம் ஆண்டு 1984 வெளிவந்த புக் இது.
இதோட கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டிலான ஒரு ரைட் சைட் ஸ்லாண்ட் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஐட்டாலிக்ஸ் மாதிரி ரொம்ப ஸ்லாண்டாலாம் இருக்காது, வெரி சட்டில். நாங்கள் இதை ரிவைவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும்போது இட் வாஸ் ஜஸ்ட் 4 degrees. பட் நீங்கள் தீரோ தமிழோ இல்லை மிச்ச பழைய பெரிய எழுத்து ஃபாண்ட்ஸோ அதெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா 14 to 16 degrees ஸ்லாண்ட் இருந்தது. அண்டு தமிழில் ஐட்டாலிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்றதுனால ஐட்டாலிக்ஸ் கிடையாது, நம்ம ரெகுலர் ஃபாண்ட்டு தான் பண்ணுறோம். பட் வந்து இத்தனை வருஷமாக ஸ்லாண்டிங் ஃபாண்ட்டில் படித்து பழகினவங்களுக்கு திடீர்னு ரெகுலர் ஃபாண்ட் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு 4 degree ஸ்லாண்ட்டை வந்து கொண்டு வந்தால் அதுக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, இந்த டைப் ஃபேஸு. இந்த ஃபாண்ட்டை வந்து டிஜிட்டலாக பண்ணுறதுல இருக்க முக்கியமான விஷயம் வந்து கர்னிங் அண்ட் ஸ்பேஸிங்கை நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் ரீடபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. இப்போது கரண்ட்டாக இருக்க இன்டிசைன்லேயோ இல்லை இல்லுஸ்ட்ரேட்டர்லேயோ ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக பெஸ்ட்டு ரீடபிலிட்டியை கொடுக்கறதுக்காக ஸ்பேஸிங் அண்ட் கர்னிங் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். மெட்டல் டைப் ஃபேஸஸில் அதை வந்து பண்ண முடியாது, ஒரு காமன் ஸ்பேஸிங் அண்ட் கர்னிங் கொடுத்தே ஆகணும். இப்போ வந்து நமக்கு அந்த விஷயம் கிடையாது. அதனால் நாங்கள் ஒவ்வொரு கேரக்டரும் எடுத்து பக்கத்தில் வச்சு சின்னதாக கர்னிங் அண்ட் ஸ்பேஸிங்கை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் தான் யூனிகோட் ரிக்குவயர்மெண்ட்ஸு. பேஸ் கேரக்டர்ஸ், வவல் சைன்ஸு, கான்சோனன்ஸு, அதுக்கப்புறம் வந்து வவல் மார்க்ஸு, இதெல்லாம் சில மார்க்ஸ் எல்லாம் எங்களுக்கு வந்து அந்த ஃபாண்ட்லேயே கிடச்சிது. சில மார்க்ஸ் எல்லாம் வந்து நாங்களே வந்து க்ரியேட்டிவாக டிசைன் பண்ண வேண்டியிருந்தது ரெஃபரன்சஸை வச்சுட்டு. நெக்ஸ்ட்டு போய்ட்டோன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கிளிஃப்ஸு என்னென்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னு. பேஸ் லெட்டர்ஸ், வவல்ஸ், கான்சோனன்ஸ், கிரந்தா எழுத்துக்கள், ஆயுத எழுத்து, அதுக்கப்புறம் இந்த வவல் மார்க்ஸு, கொக்கி, புள்ளி, இதெல்லாமே. அதுக்கடுத்து வந்து இந்த லிகேச்சர்ஸ் அண்ட் கன்ஜங்ஸ் தேவைப்பட்டுச்சு. அப்புறம் ஹிஸ்டாரிக்கல் லிகேச்சர்ஸ் தேவைப்பட்டுச்சு. எங்களுக்கு ஃபார்ச்சுனேட்டாக இருந்த விஷயம் என்னென்னா தமிழ் நம்பர்ஸ், தமிழ் நியூமரல்ஸும் லாட்டின் நியூமரல்ஸும் அந்த புக்கிலேயே இருந்தது. அதனால் அது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது, நாங்கள் புதுசாக க்ரியேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டைலிஸ்டிக் ஆல்டர்னேட்டிவ்ஸை நாங்கள் க்ரியேட் பண்ணோம் புதுசாக நிறைய. உதாரணத்துக்கு பார்த்தோன்னா கீழே அந்த கொக்கியை பாருங்கள், எத்தனை விதமான கொக்கி இருக்குதுன்னு பாருங்கள். அங்கே இப்போது பாக்கும் மாக்கும் காக்கு லாக்கு எல்லாத்துக்கும் ஒரு கொக்கி உட்காராது. ஸோ வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு கொக்கியை உருவாக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ரீவைவலில் ஸ்டார்ட் பண்ணும்போது முத்து சார் தான் சொன்னார், கிளிஃப் கலெக்டர் டூல்னு ஒன்று இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னார். அந்த டூல் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பாருங்கள், அதில் வந்து ஆவை எடுத்தோன்னா ஆ மட்டும் எடுக்காது, ஏ எடுக்கும், ஓ எடுக்கும், எல்லா கேரக்டரும் எடுக்கும். அதை ஆவரேஜ் பண்ணி தர சொன்னால் இங்கே பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி தான் அது வந்து எங்களுக்கு ஆவரேஜ் பண்ணி கொடுத்தது. ஸோ அது வந்து சுத்தமாக ஒர்க் ஆகலை அந்த கிளிஃப் கலெக்டர் டூல் அப்படிங்கிறது தமிழுக்கு. ஸோ அதனால் ஒவ்வொரு கேரக்டரையும் மேனுவலாக தான் ஒவ்வொரு கிளிஃபையும் மேனுவலாக எடுத்து க்ராப் பண்ணி ஒரே சைஸில் வந்து அதை க்ராப் பண்ணணும் கிளிஃபை. ஏன்னா அப்போ தான் வந்து கிளிஃப்ஸ் சாஃப்ட்வேர்க்குள்ளே எங்களால் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு மெட்ரிக்ஸில் வரைய முடியும். ஃபர்ஸ்ட் வந்து மெட்ரிக்ஸை டிஃபைன் பண்ணுறது தான் பெரிய டாஸ்க்கு. தீரோ தமிழ் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்டத்தட்ட 1500 to 1700 சைஸில் மெட்ரிக்ஸ் வச்சுருந்தாங்க. கிளிஃப்ஸில் நாங்கள் மற்ற லாட்டின் கேரக்டர்ஸ்லேருந்து மற்ற லாங்குவேஜ் கேரக்டர்ஸ் எல்லாம் நிறைய பார்க்கும்போது 1000 mக்குள்ளே யூனிட்ஸ்குள்ளே தான் மெட்ரிக்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் எப்படி வந்து இப்போது இந்த கேரக்டர்ஸ்க்கு 1000 m யூனிட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து பா ஹைட்டை ஃபிக்ஸ் பண்ணோம். பா, துணைக்கால், ஈ, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் எடுத்து அதெல்லாம் ஒரே சைஸில் க்ராப் பண்ணியிருக்கிறதுனால ஒன்றுத்தையும் பக்கத்தில் வச்சு எப்படி வந்து பா ஹைட் அப்படின்ற ஒன்றை வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசெண்டர் அண்ட் டிசெண்டரையும் அதே மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ இங்கே இருக்கிறது வந்து நாங்கள் எங்கள் ஃபாண்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ண மெட்ரிக்ஸ் இது தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு தமிழ் ஃபாண்ட் எடுத்திங்கன்னா இது வேறு மாதிரி தான் இருக்கும். டிசைன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஆத்தென்டிக்கான ரீவைவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணோம். இப்போது எங்களுக்கே சில ஸ்மட்ஜஸ் நிறைய இருக்கும். ஒரு மெட்டல் டைப் ஃபேஸ் பிரிண்ட்டில் நிறைய வந்து விட்டு பிரிண்ட் விழுந்திருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் எடுக்கும்போது சில கேரக்டர்ஸ் எல்லாம் வித்தியாசமாக தெரியும். அதனால் வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் ஒரு 5-6 முறை எடுத்து பார்த்து அதை வந்து எப்படி ஆத்தென்டிகேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வந்து நாங்களே ஒரு 4 பேர் சேர்ந்து அதை ஒர்க் பண்ணோம். இப்போது வந்து
எது ஸ்மஜ்ஜு எது வந்து ஒழுங்காக பிரிண்ட் ஆகாது, எது ரொம்ப பிரிண்ட் அலைஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய டாஸ்காக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பைலிங்குவல் காம்பேட்டபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அப்போது அவங்களுக்கு அது தேவைப்பட்டிருக்காமல் இருந்திருக்கலாம். ஏன்னா இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நியூமரல்ஸையும் லாட்டின் கேரக்டர்ஸ்க்கும் ஒரு காத்திக் ஸ்கிரிப்ட், காத்திக் இல்லை, ஒரு காத்தம் மாதிரியான ஒரு ஃபாண்ட்டில் போட்டிருந்தாங்க இந்த புக்கில். ஸோ நான் எங்களால் ஆப்வியஸ்லி அதை எடுக்க முடியாது, ஏன்னா அது வேறு ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் டைப் ஃபேஸ். பாடி டெக்ஸ்ட்டுன்னு வரும்போது நான் புதுசாக லாட்டின் கேரக்டர்ஸை உருவாக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ நாங்கள் நிறைய மீட்டிங் வச்சோம். முத்துநெடுமாறன் சார் அவரோட அஞ்சல் லான்ச் அது இதெல்லாம் வச்சுட்டு அந்த டைம்லேயும் வந்து மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணி இது இப்படி பண்ணலாம், செரிஃபாக க்ரியேட் பண்ணலாம், செரிஃபை வந்து எந்த அளவுக்கு செரிஃப் வேணும், இந்த மாதிரி சின்ன டெசிஷன்ஸு கூட ஒரு 2-3 மீட்டிங் போனதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ அப்படி தான் இந்த பைலிங்குவல் கம்பேட்டபிலிட்டியை கொண்டு வர முடியும். அடுத்து வந்து வெயிட் வேரியேஷன்ஸ் என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் எடுத்திருந்த ஃபாண்ட்டே வந்து கொஞ்சம் போல்டாக தான் இருந்தது. அப்படின்னும் போது ரொம்ப மற்ற எல்லா தமிழ் ஃபாண்ட்ஸையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு அடோப் தமிழோ தமிழ் அந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது எல்லாமே ஒரு லைட் வேரியேஷனில் இருக்குது. ஸோ நாங்கள் வரைஞ்சி முடிச்சுட்டு பக்கத்தில் வைக்கும் போது வந்து எங்கள் ஃபாண்ட் வந்து இட் வாஸ் நியர்லி இன் அ மீடியம் வெயிட். ஸோ அதனால் நாங்கள் வந்து 2 மாஸ்டர்ஸ் க்ரியேட் பண்ணோம். ஒன்று வந்து லைட்டுக்கானதும் இன்னொன்று வந்து போல்டுக்கானதும். இந்த 2 மாஸ்டர்ஸ்லேருந்து மொத்தம் 5 வேரியேஷன்ஸ் ஆஃப் ஃபாண்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணியிருந்தோம். அண்ட் ஆல்சோ இந்த ஓப்பன் டைப் ஃபீச்சர்ஸ் எல்லாம் நிறைய இதில் யூஸ் பண்ணியிருக்கோம், காம்போனன்ட்ஸ் அந்த மாதிரி. இதில் இப்போ இந்த ட்ராயிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து மா அப்படிங்கிறது வந்து ஒரு காம்போனண்ட்டு, மூளை வந்து மா ஒரு காம்போனண்ட், அந்த சுழி வந்து ஒரு டிசைன். இந்த இமேஜ் எதுக்காக இங்கே இருக்குன்னா எங்களுக்கு வந்து அந்த புக்கில் வந்து மட்டும்தான் கிடச்சிது, பெரிய ஊகாரம் இல்லை, வெறும் உகரம் மட்டும்தான் கிடச்சிது. ஸோ வந்து இந்த ஊகாரத்தை வந்து நாங்களே தான் க்ரியேட் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதுக்காக வந்து இதோட ஸ்ட்ரோக் மாடுலேஷன், ஏஸ்தட்டிக்ஸு இது எல்லாமே வந்து கொஞ்சமாக ஒர்க் பண்ணி இப்போது ஒரு ஊகாரத்தை டிசைன் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து 3 நாள் குறைஞ்சபட்சம் எடுக்கும். அந்த சின்ன அந்த ஒரு கீழே இருந்து மேலே வந்து சுளிக்கிறத மட்டும் டிசைன் பண்ணுறதுக்கு 3 நாள் எடுக்கும். அதுவுமே டிசைன் பண்ணதுக்கப்புறம் மற்ற கேரக்டர்ஸோடு அதை மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ வந்து தனியாக நிற்கக்கூடாது, அது தனியாக நிற்கும் சில சமயம், அந்த மாதிரி நிற்காமல் இருக்கிறதுக்காக மற்ற கேரக்டர்ஸோட மேட்ச் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அதுதான் இங்கே லாஜிக்கல் கேரக்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு போட்டிருக்கோம். ஃபாண்ட் இன்ஜினியரிங் வந்து ஒரு பெரிய ஒர்க்கு, ஆனால் கிளிஃப்ஸ் சாஃப்ட்வேர் வந்து அதை ரொம்ப சின்னதாக சாத்தியப்படுத்திடுச்சின்னு சொல்லலாம். 3 பேர்லேயே வந்து இந்த ஃபாண்ட் இன்ஜினியரிங் தெரிஞ்ச ஒரே ஆள் வந்து பிரபஞ்சா தான். அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு 2 பக்கத்துக்கு ஃபுல்லாக கோடை எழுதி எடுத்துகிட்டு வந்து முத்துநெடுமாறன் சார்கிட்ட கொடுத்தாங்க. இது எல்லாத்தையும் எடுத்து ஓர வச்சுருவோம், இதெல்லாம் கரெக்டான கோடு தான், நம்ம வந்து ஒரு 4 கேரக்டரை மட்டும் வச்சு இன்ஜினியரிங்கை முடிச்சிருவோம், ஸ்பேஸிங்கை முடிச்சிருவோம்னு சொல்லிவிட்டு ஒரு 4 கேரக்டரை மட்டும் வச்சு முடிச்சிட்டாரு இவர். ஸோ தட்ஸ் ஹேப்பன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த புள்ளி இதுதான் ஓப்பன் டைப் ஃபீச்சர் அண்ட் ஜிசப் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்கிறது. இந்த கீன்னு போடும்போது இருக்க டிஃபால்ட்டான ஒரு கொக்கி, அந்த கொக்கி இருக்குல்ல, அது வந்து பாக்கான கொக்கி. அந்த கொக்கியை வந்து நம்ம இந்த ஃபீச்சரை கொடுக்கலன்னா அது போய் பாக்கான கொக்கியை தான் காவோட தலை மேலே உட்கார வைக்கும். அதே இந்த ஃபீச்சரை கொடுக்கறதுனால தான் அது அதுக்கான கொக்கியை எடுத்துகிட்டு போய் அந்த தலை மேலே உட்கார வைக்குது. அதே மாதிரி தான் கா கூ அங்கே மேலே போட்டிருக்கிறதும். இந்த ட்ராயிங்ஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் இதோட முக்கியமான விஷயமா இருந்தது வந்து ஸ்பேஸிங் அண்ட் கர்னிங். இதை ரிஃபைன் பண்ணுறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 மாதம் எடுத்துச்சு எங்களுக்கு. டெய்லி வருவோம், எல்லா கேரக்டரையும் பக்கத்தில் வைப்போம், பிரிண்ட் எடுப்போம், கொஞ்சமாக நகர்த்துவோம். என்னன்னா ஒரு நாளைக்கு ஒரு பாயிண்ட் நகர்த்திருந்தால் கூட நீங்கள் வந்து முடிச்சிருப்பீங்களே என்னன்னு கேட்பீங்க. பட் ஆனால் என்னென்னா நாங்கள் பாவை மாற்றணும்னா மா மாறிடும், ஆவை மாற்றணும்னா ஈ மாறிடும். அதனால் கொஞ்சமாக நகர்த்தி இந்த ஸ்பேஸிங் அண்ட் கர்னிங் வந்து ஒரு அதாவது ஃபாண்ட் வந்து இப்போ யூஸபிள் ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஆனால் வந்து அதை பெஸ்ட்டாக கொண்டு வரதுக்காக இந்த ரிஃபைன்மெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்பட்டுச்சு. இந்த ஸ்பேஸிங் அண்ட் கர்னிங் பற்றி நெக்ஸ்ட்டு பிரபஞ்சா சொல்லுவாங்க உங்களுக்கு. இதுதான் இந்த வேரியேஷன்ஸ், ஃபாண்ட்ஸில் இருக்க வேரியேஷன்ஸு, லைட், ரெகுலர், மீடியம், போல்ட் அண்ட் பிளாக்.
நெக்ஸ்ட் வந்து இது எங்களோட டிசைன் கிளிப்ஸு லாட்டின் சப்போர்ட் இருக்குது, லாட்டின் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கோம், பட் ஸ்டில் நீட் சம் ரிஃபைன்மெண்ட். இது வந்து ஒரு ப்ரிவ்யூ, சின்ன ப்ரிவ்யூ. இந்த இதுக்காக இதில் இருக்கிறது வந்து நாங்கள் டிசைன் பண்ண ஃபாண்ட் ஆக்சுவலி. ஓகே, அவ்வளோதான். தேங்க்யூ. இது இன்னும் கொஞ்சம் அவைலபிளாக இருக்குங்களா, யூஸ் பண்ணலாமா? இல்லை, இன்னும் நாங்கள் பீட்டா வெர்ஷன், ஏன் பீட்டா வெர்ஷன் ரிலீஸ் பண்ணலன்னு முத்து சார் சொல்லுவார் உங்களுக்கு இப்போது. இல்லை, ரொம்ப ஆவலாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ப்ளீஸ் சார். வேறு யாருக்காவது கேள்விகள் இருக்கா? இப்போ நம்ம முன்னாடி பழைய போஸ்டர் அண்ணாமலை மூவி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆமாம் ஆமாம். ஆனால் அந்த நடைமுறை இப்போ கிடையாது. அது ஏன் இப்போ விட்டுட்டோம்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியுமா ஏதாச்சும்? அது வந்து அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி. இல்லை, ஷார்ட்டாக சொல்லி நல்லா இருக்கு. ஏன்னா கொஞ்சம் அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் எழுதிட்டு இருக்கேன் நான், தேவைப்படுது. ஹிஸ்டாரிக்கல் லிகேஜஸ் ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னு கேட்குறாரு சார். இப்போ அண்ணாமலை பார்த்தீங்கன்னா சார் பழைய இதில் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் இப்போ அந்த நடைமுறை கிடையாது. அது ஏன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க நல்லாயிருக்கும். பிரிண்ட்டுக்காக ப்ராக்டிக்கலாக பண்ண விஷயம் தான் அது. மெட்டல் டைப் ஃபேஸில் பிரிண்ட் பண்ணும்போது, ஓகே, அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட்டு டிஜிட்டலுக்கு போகும்போது அது சில பேர் வந்து இன்னும் அதை பயன்படுத்துறது தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு எழுத்து சீர்திருத்தம் மூமெண்ட்டோட பார்ட்டு தான் அந்த விஷயம். ஓகே, அது அகைன் நான் ஃபாலோ கொஸ்டின் ஃபார் தட். இப்போ நீங்கள் அகைன் முள்ளு மலரும் போஸ்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் லூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எழுதுவோம் பார்த்துருக்கீங்களா, அதை மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த லூ. ஸோ அதுக்கும் ஆனால் அந்த லூ வந்து இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம அகைன் நம்ம எழுதுகிற மாதிரி யூஸ் பண்ணுறோம், அதாவது கீழ் கொக்கி வரும். ஸோ எனக்கு அந்த ரீசன் தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு தோணுது எனக்கு. எனக்கு அந்த ரீசன் தெரியல ஆக்சுவலாக. வேறு யாராவது இருந்தாங்க தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். அது வந்து நினைக்கிறேன் அந்த லூ அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் கூட வந்துச்சு ஃபேஸ்புக்கில். அது வந்து ப்ரெஃபரன்ஸுக்காக தான் மாறுச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து there was no movement, இந்த மாதிரி எழுத்து சீர்திருத்தம் அந்த மாதிரியான எந்த கொள்கை போராட்டங்கள் நடக்கல. அதில் அது வந்து ஒரு ப்ரெஃபரன்ஸுக்காக தான் மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன கேட்டிங்கன்னா அந்த லூ வந்து சுழிச்சு மேலே வர்றது தான் அழகாக இருக்குது. ஏன்னா இப்படி போகிறது வந்து ரொம்ப அந்த எழுத்தை வந்து இன்னும் ரொம்ப அகலமாக்குது. இப்போ இதெல்லாம் வந்து சுழிச்சு கீழே போகுது இல்லைங்களா, அது வந்து ரொம்ப அழகாக இருக்குது அந்த எழுத்து. இல்லைன்னு சொன்னால் ஒரு மொனோட்டோனி இருக்குது, பார்க்கும்போது ஒரு மொனோட்டோனி இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா அது வந்து ப்ரெஃபரன்ஸு. நல்ல பாயிண்ட் கொடுத்தீங்க. என்னோட ஃபாண்ட்ஸில் கூட அதை வந்து ஸ்டைலிஸ்டிக் செட்ஸாக கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இட் குட் பி அ ஸ்டைலிஸ்டிக் செட். நேற்று பேசணும் இல்லையா, ஸ்டைலிஸ்டிக் செட் அந்த மாதிரி. அதாவது ஒன்று தான் இருக்கணும், இன்னொன்று இருக்கக்கூடாது அப்படின்ற விதியை நம்ம அட்லீஸ்ட் அஸ் டிசைனர்ஸ் அதை நம்ம மறுக்கணும். வி கிவ் த சாய்ஸ் டு த யூசர்ஸ். இப்போ ஏல கூட டபுள் டேக் ஏ, சிங்கிள் டேக் ஏ இருக்கு அப்படி இல்லையா, இப்படி போடுற ஏயும் இருக்குது, இப்படி போடுற ஏ இருக்கும். பள்ளிக்கூடங்களுக்கு செய்கிற புத்தகங்களுக்கு வந்து சிங்கிள் டேக் தான் போடுவாங்க, ஆனால் எழுதுறதுக்கு அது சுலபமாக இருக்கிறதுனால. ஜி கூட டபுள் டேக் ஜி இருக்குது, சிங்கிள் டேக் ஜி இருக்குது. இப்போ பிரிண்ட் புக்கில் வந்து ஜி வந்து இப்படி போட்டு இந்த ரவுண்டு போட்டு கீழே ஒரு பாம்பு மாதிரி சுழிஞ்சு வரும். ஆனால் குழந்தைங்களுக்கு பண்ணுற புத்தகத்தில் வந்து வாய் மாதிரி கீழே இப்படி தான் போகும், தேல் நினைக்கும். ஆனால் ரெண்டுமே யாரும் இப்போ வந்து நம்ம சொல்கிறதுனால தான் ரெண்டு பேர் சில பேர் யோசிப்பாங்க, ஆமாம் ரெண்டு வாட்டி எனக்கு அதான் பார்க்க அந்த போஸ்டர் பார்க்கும் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு. கரெக்டாக தான் பார்க்குறோமா தப்பாக பார்க்குறோம். இன்டர்சேஞ்சபிளி யூஸ். அது வழக்கில் இல்லாமல் போனதுனால இப்போ நம்ம பார்க்கும்போதே இப்படி இவ்வளோ எழுதியிருக்காங்களா அப்படின்னு. ஊர் பெயர்களை எழுதும்போது அந்த இழுன்னு முடிகிற ஊர் பெயர்களை எழுதும்போது ஐ டோன்ட் நோ அபௌட் சிட்டி நேம், உள்ளூர் அப்படின்னு முடியுதுன்னு வச்சுங்களேன். லூர் மங்களூர்னு முடியும் போது அந்த லூ வந்து அந்த மாதிரி லூ போட்டு எழுதியிருப்பாங்க. இந்த பழைய ட்ரெயின் ஸ்டேஷன் சைன் போர்ட்ஸ்லாம் அப்படி போட்டிருப்பாங்க. எங்கே கூட கோலாலம்பூரில் கூட அந்த மாதிரி சில தமிழ் ஊர் பேர்கள்லாம் சில சமயம் தமிழில் இருக்கும், அந்த மாதிரி லூ போட்டிருப்பாங்க. அது வந்து வழக்கில் இல்லாமல் போனதுனால தான் அந்த பழசை பார்க்கும்போது இப்படி எழுதுறாங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. பட் there was no எந்த காலகட்டத்தில் மாறுது அப்படின்லாம் எனக்கு தெரியாது. there's no historical. நீங்கள் பண்ணுங்க ஒரு PhD ஒரு புத்தகம் ஆக்சுவலி பண்ணிட்டு இருக்கேன் நான், ஆர்டிகல் எழுதிட்டு இருக்கேன். ஸோ ஐ நீட் தட் இன்ஃபர்மேஷன். சாரி சார், லாஸ்ட் கொஸ்டின் எனக்கு, do you think that we need reform in Tamil letters upcoming? லைக் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதே மாதிரி நீங்கள் நூவை விட்டுட்டோம், அகெயின் ஆஃப்டர் ஒரு 10 இயர்ஸாக இல்லை வாட் எவர், அதுக்கப்புறம் ஒரு ரிஃபார்ம் தேவைப்படுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தேவைப்படுச்சுன்னா எந்த எழுத்துக்கு தேவைப்படும்? It's actually not, it's a redesign. It's a design variation. It's a playful design variation. அதனால் இந்த கொண்டாடுவோம், இந்த வேரியேஷன்ஸ்லாம் கொண்டாடுவோம். Bring in the variation. இப்போ who are the people to say this is nice, not nice? People. Not us.
மீன் யூசர்ஸ் நம்ம யூசர்ஸ் யாருக்காக டிசைன் பண்ணுறவங்க அவங்க they like it. என்னோட ஃப்ரெண்ட் இருக்காரு நானா, இந்த அவர் இந்தியா டுடேயோட தலைப்பு பண்ணவர். இந்த இகரம் எழுதுறோம் இல்லையா, இகரம் எழுதும்போது இப்படி சுழிச்சு இப்படி வந்து இப்படி போய் இப்படி போவோம். போல்டில் எழுதும்போது பெரிய எழுத்தில் எழுதும்போது அந்த 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 சுழியெல்லாம் இவர் என்ன பண்ண இப்படி போட்டுட்டு அதை கட் பண்ணிட்டு இங்கேருந்து தொடங்குற மாதிரி போட்டார். யாருக்கு புரியாமல் போச்சா? இப்போ அது ஒரு பேட்டர்னாகவே வந்துச்சு. ஸோ அது மாதிரி லெட்ஸ் மேக் மோர் மிஸ்டேக்ஸ், மேக் மோர் டிசைன்ஸ். நம்ம தப்பா செய்யறத வந்து திருத்தறதுக்கான அவசியம் இருக்கு. ஏன்னா நம்ம நேத்து பேசிட்டு இருக்கும்போது துணைக்கால் மேல இப்ப அவர் சொன்னாங்க துணைக்கால் மேல புள்ளி வைக்கிறது, கொக்கி போடுறது தப்பா, அது தப்பு. அந்த தவறை திருத்திக்கிறதுக்கான செயல்களை வேணா நம்ம செய்யலாம். No, that's a very good point. அதுல எங்க வந்து ஒரு மயக்கம் கொடுக்குதோ, ஒரு ambiguity கொடுக்குதோ அதை தவிர்க்கணும். துணைக்கால் மேல புள்ளி போட்டீங்கன்னு சொன்னீங்களா, that's a lot of ambiguity there. It's not correct. அதை ஸ்டாப் பண்ணணும். அது வந்து grammatically not correct. in the form of form கூட அது சரியான ஃபார்ம் கிடையாது. நீங்கள் இன்னும் பழைய நூல்களை சில இந்த மாதிரி பழைய நூல்களை காமிச்சாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஐகாரத்துக்கு வந்து இந்த எலிஃபென்ட் ட்ராங்க் போட்டு லைவ் வருவாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக வா போட்டிருப்பாங்க. அந்த வழக்கம் போயிடுச்சு. அது மேபி அந்த சமயத்தில் வந்து அந்த பிளாக்ஸ் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஸோ அதனால் அதை போட்டு ரொம்ப கன்வீனியனாக செய்து முடிச்சிருப்பாங்க. பட் தட்ஸ் நாட் கரெக்ட். அது மாறி போச்சு. ஸோ அது மாதிரி as we go move forward and the reforms இல்லை design. ஸோ இன்னெல்லாம் கன்சிடரேஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஒரு பாடி டெக்ஸ்ட் பண்ணும்போது இல்லை ஒரு தலைப்பு எழுதுறதுக்கு இன்னெல்லாம் கன்சிடரேஷன்ஸ் தேவைப்படுதுங்கிறது நமக்கு ஒரு இருக்கு இல்லையா, அது என்னன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா இது வந்து நீங்கள் வந்து அஃப்கோர்ஸ் இதில் வேரியேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் லைட்டு, ரெகுலர், செமி போல்டுன்னு பண்ணுறது தவிர இப்படிப்பட்ட எழுதுறதுக்கு இந்த டிசைன் வந்து இப்படி வரணும் அப்படிங்கிறது முன்கூட்டியே நம்ம வந்து தீர்மானிக்கிறோம். அந்த அந்த முடிவை எடுக்கிறதுக்கான கன்சிடரேஷன்ஸ் எல்லாம் என்னது? அதாவது இந்த ஃபாண்ட்டுக்கு இது வந்து ஒரு ரிவைவல் ஃபாண்ட் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரிஜினல் அந்த மெட்டல் டைப் ஃபேஸில் என்ன இருக்கோ அதையே உள்ளே கொண்டு வர பார்த்துருக்கோம். பட் வந்து ரொம்ப முக்கியமான கன்சிடரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கேரக்டரோட ஹைட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கன்சிடரேஷன். ஏன்னா நாங்கள் இதை வடிவமைக்கும் போது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணது வந்து ஈயை வந்து எந்த இடத்துல உட்கார வைக்கிறது, ஆவை வந்து எந்த ஹைட்டில் உட்கார வைக்கிறது அப்படின்னு. சில ஃபாண்ட்டில் ரொம்ப பெருசாக இருக்கும் உயிரெழுத்துக்கள், சில ஃபாண்ட்டில் வந்து சின்னதாக அதே சைஸில் இருக்கும். ஸோ இந்த ஹைட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறதே ஒரு பெரிய டாஸ்காக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சில கேரக்டர்ஸ்க்கு ஓவர் ஷூட் வச்சுருப்போம். சர்க்குலர் கேரக்டர்ஸ் வளைவு இருக்கும் போது அதுக்கு ஓவர் ஷூட் வச்சுருப்போம். ஆனால் அதையும் தாண்டி வளைஞ்சு போகிற சில கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து யா எடுத்துக்கலாம், அப்புறம் வா எடுத்துக்கலாம். இந்த யா வா மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் இங்கே இருக்கான்னு ஒரு நிமிஷம். இங்கே வா வந்து இருக்குது, பட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக காட்டும்போது தான் அதில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியும். வா வந்து வளைஞ்சி கீழே திரும்ப ஸ்ட்ரெயிட் கோட ஆரம்பிக்காது, ஒரு சின்ன கட் ஒன்று இருக்கும் அந்த இடத்துல. அது வந்து ஒரு விஷுவலி பேலன்ஸாக இருக்கிறதுக்காக அந்த ஒரு சின்ன கட் கொடுத்துருப்போம். யாவும் அதே மாதிரி தான், அதில் ஒரு சின்ன கட் கொடுத்துருப்போம். அதே மாதிரி ராவோட காலை வந்து வடிவமைக்கும் போது வந்து முதல்ல நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா, இந்த காலை போட்டுட்டு அந்த கால் முடிகிற இடத்த வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுருந்தோம். பட் வந்து அது வந்து தனியாக தெரியுது. அதனால் என்ன பண்ணியிருந்தோன்னா, ரெண்டாவது பண்ணும்போது அந்த ரா முடிகிறதோட ஸ்லாண்ட் இப்படி வச்சுருந்தோம் அதோட காலை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கன்சிடரேஷன்ஸ் எல்லாம் இருந்தது. நீ தா நா இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து காவோட டிசைனை அப்படியே வச்சு தா வந்து பண்ணோம். பட் வந்து என்ன ஆச்சுன்னா, காவும் தாவும் பக்கத்தில் இருக்கும் போது அந்த தா மட்டும் தனியாக தெரியுது. ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் லேட்டாக அந்த தா வளையிற மாதிரி பண்ண வேண்டியதாக இருந்தது. அது முடித்ததுக்கப்புறம் அந்த தாவையும் நாவையும் பக்கத்தில் வைக்கும்போது திரும்பியும் தா வந்து வித்தியாசமாக தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாவையும் கொஞ்சம் அந்த கர்வெல்லாம் வளைக்கிற மாதிரி இருந்தது. ஒவ்வொரு கேரக்டருக்கும் சின்ன சின்ன கன்சிடரேஷன்ஸ் நிறைய இருந்தது. ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து இந்த ஹைட்டு தான்.
முக்கியமாக உயிரெழுத்துக்களுக்கு என்ன ஹைட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான். ஆ, ஓ, இ இது 3மே ஒரே ஹைட்டில் இல்லை. அதுக்கப்புறம் ஆனால் வந்து நீங்கள் அந்த ஃபாண்ட்டை வச்சு பார்க்கும்போது வந்து அது பேலன்ஸாக இருக்கணும், தனியாக தெரியக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நான் ஆக்சுவலாக ஏன் கேட்டேன்னா, தேங்க்யூ, நான் ஏன் கேட்டேன்னா, இப்போது ஒரு புத்தகத்தை பதிப்பிக்கும்போது இந்த பாடி டெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கண்டென்ட்டை வந்து உருவாக்கிட்டே இருக்கோம். அப்போது பேஜ் அளவு இருக்கு இல்லையா, இப்போ நம்பர் ஆஃப் பேஜஸ் நம்ம வந்து சில ஃபாண்ட்டுக்கு வந்து அதிகமாகும். அப்போது எனக்கு வந்து அத்தனை பேஜ் வேண்டாம், அது வந்து கமர்ஷியல் வேல்யூ இருக்குது அதில், இத்தனை பேஜுக்குள்ளே நான் அடக்கணும் அப்படின்னு வரும்போது அந்த டிசைன் ரொம்ப முக்கியமாக படுது. அந்த மாதிரி ஒரு டிசைனை தான் நான் இதை பார்க்குறேன். உதாரணத்துக்கு நம்ம வந்து ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் தமிழில் நம்ம ஒரு பண்பாட்டின் பயணம் கொண்டு வரும்போது இந்த ஸ்ட்ரகிள் இருந்தது. நமக்கு எந்த ஃபாண்ட்டு வந்து போட்டால் எஸ்தட்டிக்காக இருக்கும், ஃபங்க்ஷனலாகவும் இருக்குங்கிறது நம்ம சூஸ் பண்ணும்போது நம்ம அன்றைக்கி இருந்த ஒரு பர்டிகுலர் ஃபாண்ட்டை எடுத்தோம். பட் இந்த மாதிரி ஒரு ஃபாண்ட் அன்றைக்கி இல்லை நம்மக்கிட்ட. உண்மைதான். இருந்ததுன்னா இதை பயன்படுத்தியிருக்கலாம், நம்பர் ஆஃப் பேஜஸ் கம்மியாக இருக்கும். அதுக்காக தான் நான் அதை கேட்டேன். இதை தாண்டி எனக்கு வேறு ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ இந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் உருவாக்கும் போது தமிழில் இன்னும் சில சிக்கல்கள் இருக்குது. இப்போ ஆங்கிலத்தில் இருக்கிற ஃபாண்ட்ஸ்க்கு வந்து அந்த சிக்கல்கள் கம்மி. என்னென்னா தமிழுக்கே உரிய பிரச்சனை வந்து இந்த கூட்டு எழுத்து. அப்போ வந்து நீங்கள் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறோம், லெஃப்ட் இண்டென்ட் பண்ணுறோம். அப்போது லெஃப்ட் இண்டென்ட் பண்ணும்போது ஏதோ ஒரு பெரிய அதுவே ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரி இருக்குது. ஒரு லெஃப்ட் இண்டென்ட் பண்ணும்போது ரைட் சைடில் வந்து ரொம்ப ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. எங்கே ஹைஃபனேஷனும் இல்லை நமக்கு. ஸோ இதை வந்து இதை தீர்க்கறதுக்கான அதை நோக்கி நம்ம வந்து சில வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. இந்த கேள்வியை நான் முத்து ஐயாவிடம் வைக்கிறேன். அவர் பதில் சொல்லட்டும். கேள்வி கேட்டு மாட்டிவிட்ட சுந்தர் ஐயா அவர்களுக்கு நன்றி. இதில் வந்து 3 பகுதிகளை பார்க்குறேன். முதல் பகுதி அவர் சொன்ன விளக்கம் வந்து இட்ஸ் அ ப்ராக்டிக்கல் ரியல் இஷ்யூ ரிக்வயர்மெண்ட். அதாவது ஒரு நூலினுடைய முதல்ல வந்து நூலுடைய அமைப்பை தான் முடிவு பண்ணுவாங்க. இந்த கான்டென்ட் இப்படி இருக்கணும், இத்தனை பக்கத்துக்குள்ளார அடங்கணும், இந்த அளவு தான் இந்த டெக்ஸ்ட் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அதுக்கு எந்த ஃபாண்ட் மேட்ச் பண்ணோம் அதை மீட் பண்ணோம். ஏன்னா புக் டிசைன் இஸ் ப்ரைமரி. அப்புறம் ஃபாண்ட் வந்து அதுக்கு உதவணும். இன்னும் இட் இஸ் நாட் ஆல்வேஸ் இந்த ஃபாண்ட் ரொம்ப அழகாக இருக்காது, இதை வச்சு என்ன புத்தகம் எழுதலான்னு சொல்ல மாட்டோம் நம்ம. ஏன் அஃப்கோர்ஸ் என்னோட சர்வைவலே வந்து அந்த மாதிரியான தேவைக்கு ஏற்ற மாதிரி தான். ஏன்னா அப்படி தேவை வரும்பொழுது எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபாண்ட் டிசைன் இப்போ நாங்கள் பண்ணுகின்ற ஒரு கமர்ஷியல் ஃபாண்ட் டிசைன் இங்கிலீஷில் ஃபார்ச்சுனேட்லியோ அன்ஃபார்ச்சுனேட்லி சொல்லும்போது சொன்னாங்க, எங்களுக்கு இந்த தேவை இருக்குது, இந்த வயதினர் படிக்க வேண்டிய நூல் இந்த மாதிரி அளவில் இருக்கணும், எங்களுக்கு ஒரு ஃபாண்ட் வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தேவை வரும்போது ஒரு ஃபாண்ட் டிசைன் பண்ண ப்ராஜெக்ட் கொடுத்துருவாங்க. நமக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ரோஜாமுத்தியா லைப்ரரி மட்டும்தான் அந்த மாதிரி செய்துட்ருக்காங்க. ஸோ தட் இஸ் ட்ரூ. அதுக்குள்ளே தான் அடங்கணும். எடுத்துக்காட்டாக இப்போ ஃபோன் புக் செய்கிறாங்க இல்லையா ஆங்கிலத்தில், ஃபோன் புத்தகத்தில் வந்து எவ்வளோ பேரோட ஃபோன் நம்பரோட இப்போ எல்லாம் சின்ன டிவைஸில் போடுறாங்க. அப்போ வந்து ஃபோன் புக்கை பிரிண்ட் பண்ணும்போது அப்போ ரொம்ப சின்னதாக தான் இருக்கணும். அந்த சின்ன பாயிண்ட் சைஸில் படிக்கும்போது கூட அது இங்கில் பிரிண்ட் பண்ணுறாங்க. இங்கில் பிரிண்ட் பண்ணும்போது சின்ன பாயிண்ட் சைஸ் இருந்தால் இங்க் ஸ்மஜ் ஆகும்போது படிக்க முடியாது. உள்ளுக்குள்ளே அந்த உள்வெளியெல்லாம் போய் நிரப்பி விட்டுரும் இங்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு எப்படி டிசைன் பண்ணலான்னு பண்ணியிருக்காங்க. இட்ஸ் பீன் வெரி சக்ஸஸ்ஃபுல் ஃபாண்ட் புக் ஃபாண்ட் டிசைன்ஸ். ஸோ தட் இஸ் ட்ரூ. அந்த மாதிரி தேவை வந்து தமிழில் ரொம்ப கண்டிப்பாக தேவைப்படுது. அதுக்கு ரீசர்ச்சஸ் நிறையா இருக்குது. இந்த ரீசர்ச் இஸ் பேஸ்ட் ஆன் தட் கைண்ட் ஆஃப். ஏன் வந்து இத்தனை வெயிட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், சில சமயங்களில் வந்து நீங்கள் அந்த ஸ்மஜ்னஸ் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ரெகுலர் பயன்படுத்தினாலும் ஸ்மஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சின்ன பாயிண்ட் சைஸில் போடும்போது அப்போ ரெகுலரை விட லைட்டாக இருக்கணும், லைட்டை விட ரெகுலராக இருக்கணும். அப்போ நடுவில் ஒரு எடை வேணும்னு சொன்னால் அதுக்கு நமக்கு வேரியேஷன் ஃபாண்ட்ஸ் தேவை. அந்த வாய்ப்பும் வந்து இவங்க செஞ்ச ஃபாண்ட்டில் இருக்குது. யூ கேன் வேரி த வெயிட். இஃப் யுவர் லைட் இஸ் டூ லைட் அண்ட் ரெகுலர் இஸ் டூ திக், யூ கேன் கெட் சம்திங் இன் பிட்வீன். ஸோ தட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் feature of the font that they have done. Other number 1. Number 2, இந்த ஹைஃபனேஷன் பற்றி சொன்னார். அது ரொம்ப ரொம்ப அவசியமான தேவை இருக்குது. நிறைய பேர் அல்காரிதம்ஸ் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. தமிழில் வந்து அல்காரிதம்ஸ் வந்து இப்படி தான் இருக்கணும், உடைக்கணும் அப்படி.
அதான் அந்த அல்காரிதம் பயன்படுத்தி எழுத்துக்களை உடைக்கிறதுக்கான ஒரு நிரலை எழுதினோம்னா, ஒரு ப்ரோக்ராம் எழுதினோமா, அது எழுதுவதை என்ன தமிழ் நல்ல ஒரு குறள் இருக்குது, எழுதுவதை விட எழுதாமல் இருப்பது நன்று அப்படின்னு. அது தோன்றிற் புகழோடு தோன்றுக திலார் தோன்றலி தோன்றாமை நன்றுன்னு சொல்லலாம். அதாவது எழுதலிட் எழுதாமை நன்று அப்படி அந்த மாதிரி முடிஞ்சு போயிடும் அது. அவனா அவ்வளோ கட்டுப்பாடுகள் இருக்குது அந்த இதில். ஸோ இங்கே வந்து நமக்கும் இலக்கண ஆசிரியர்களுக்கும் வாசகர்களுக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தம் தேவைப்படுகிறது. அடிப்படை சில விதிகள் இருந்தால் போதும், வாசிக்கிறதுக்கு வந்து இடையூறு இல்லாமல் மெய்யெழுத்துக்களோடு தொடங்காமல் இருக்கணும், மெய்யெழுத்தில் உடையக்கூடாது, எழுத்து குறியீடுகளில் உடையக்கூடாது, துணைக்காலிலேருந்து தொடங்கக்கூடாது, கொம்பு கொக்கிலாம் வந்து தொடங்கலாம். அந்த மாதிரியான சில ஃப்ளெக்சிபிள் ரூல்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் அந்த மாதிரி விதிகளை உருவாகலாம். ஐ ஹவ் ஆக்சுவலி கிரியேட்டட் ஒன் ஃபார் InDesign, பட் இட் வாஸ் டூ போல்ட் அ மூவ். ஸோ அதனால் கொஞ்சம் ஹோல்ட் பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா என்னை யாரும் திட்டக்கூடாதுன்றதுனால கொஞ்சம் பயம். ஸோ தட்ஸ் த செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் வந்து நீங்கள் கேட்ட கேள்வியில் எம்பெடடாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் நோ இஃப் ஐம் இன்டர்பிரேட்டிங் இட் ரைட். ஒரு ஃபாண்ட் டிசைன்னு சொல்லும்போது இப்போ ஒரு பண்பாட்டின் பயணம் அந்த மாதிரியான நூல்கள்லாம் வந்து இட்ஸ் அ ஹியூஜ் வால்யூம். அது வந்து த ரோல் ஆஃப் டைப்போகிராஃபி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவ். இப்போ அங்கே வந்து நிறையா அனோட்டேஷன்ஸ் இருக்கும், நிறையா மேற்கோள் காட்டுவாங்க. வந்துக்கிட்டே இருக்கும்போது வேற ஒரு பீரியடில் இருக்கிற ஒரு தமிழ் வரி அங்கே வரும். அந்த மாதிரியாக நாங்கள் காட்டும்பொழுது அதில் வேரியேஷன்ஸ் இருக்கும். அதுதான் வந்து நாங்கள் வந்து செகண்டரி வாய்ஸ்ன்னு சொல்லுவோம், அல்லது டெர்ஷரி வாய்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த படிச்சுக்கிட்டே இருப்போம், படிச்சுட்டே இருந்தால் அந்த சொல் வரும்போது மட்டும் நம்ம குரல் கொஞ்சம் மாற்றி சொல்லுவோம். ஏன்னா அது வந்து வேறு யாரோ வந்து பேசுகிற மாதிரி, அதுதான் செகண்டரி வாய்ஸ். அதுக்கும் தேவைப்படும். ஸோ ஒரு ஃபேமிலி ஆஃப் ஃபாண்ட்டுன்னு சொல்லும்போது இப்போ நம்ம ரெகுலராக தான் பார்த்தோம், ரெகுலரில் மற்ற வெயிட்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதில் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும், அதுக்கு எம்ஃபசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ரீசர்ச்சர்ஸ் வந்து நிறையா நடக்கணும். அண்ட் ஐ எம் ஷுர் தமிழ் ஃபாண்ட் ஸ்டுடியோ வில் டூ தட் கைண்ட் ஆஃப் ஒர்க். இது எவ்வளோ பெரிய வேலை செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்காக என்னை கூப்பிட்ருக்காரு. நோ, அவங்க செய்ய தான் போகிறாங்க. அந்த we will all support that kind of move. Alright, thank you. சரி, ரஞ்சித் அவர்களுக்கு நன்றி. It was a very good presentation. ரஞ்சித், ரொம்ப நன்றி.